ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட். இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். பட் கோஸ்ட் ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். பட் இங்கே யாருக்கும் இப்போ ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஸோ உங்களுக்கு புரிஞ்ச விஷயமும் எனக்கு புரியாத விஷயமும் என்னங்கிறத இந்த வீடியோ முழுசாக பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷயம் எப்போ நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தான் நடந்துச்சு. ஸோ நானே என் ஃப்ரெண்டும் கிரிக்கெட் விளாட போயிட்டு வந்திருந்தோம். அந்த பையன் என்னை விட்டுட்டு அவன் எங்கள் வீட்டை தாண்டி ஒரு 2 வீடு தான் தாண்டி போயிருப்பான். அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவன் ஃபோன் எடுத்து பேசும்போது, இப்படி விக்கிக்கு அடிபட்டுச்சு வேலை பார்க்க அந்த இடத்துல. ஸோ அவனை நாங்கள் ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்களும் வந்துருங்க அப்படின்னு அவனுக்கு கால் வந்துச்சு. அவன் இல்லை இப்படி விக்கிக்கு அடிபட்டுருச்சான்டா, நான் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறேன், நீனும் வரையான்னு கேட்டான். சரி மச்சான் நானும் போவோம் அப்படின்ட்டு நானும் அவனும் போனோம். போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லி கேட்டான். ஸோ அப்போ வீட்டுக்கு போனோம், அவங்க அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்ல முடியல. பட் அவங்க காம்பவுண்டில் இருந்த இன்னொரு தெரிஞ்சவங்க அந்த அக்காட்ட சொல்லிட்டு வந்தோம். சரி நான் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போயிட்டோம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பட் அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வர்றதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து என்னடா, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க இன்னும் வரல, இல்லை வேறு அவங்க பக்கத்தில் எதுவும் ஹாஸ்பிட்டலில் எதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாமல் நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்களும் கன்வின்ஸாக அவங்களுக்கு கால் பண்ணுறோம், இந்தா வந்துட்டோம் அந்த வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க தவிர வரவே இல்லை. நாங்கள் ஜிஹெச்சில் ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணோம். நாங்கள் வெயிட் பண்ணுற கேப்லேயே அந்த பையனோட மாமாவும் வந்துட்டாங்க, அந்த பையனோட அம்மாவும் வந்துட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, என்னடா என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. எங்களுக்கு அதை விட பயமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கால் பண்ணி சொன்ன டைமுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுற 1 ஹவர் டைமுக்கும் என்னடா இங்கே வேலைக்கு போன இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு 1 ஹவர் ஆக போதா அப்படிங்கிறது தான் எங்களோட இது. ஆனால் வேலை பார்த்த இடம் ஒன்றும் அந்த ஜிஹெச்சுக்கு வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. மினிமம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குதும், 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பேக் சைடில் தான் கொஞ்சம் தூரம் 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவன் வேலை பார்க்குற சைட் இருந்துச்சு. ஸோ இந்நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும். பட் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழித்து ஒரு ஆம்புலன்ஸை வந்து 5 பேர் வந்து இறக்குனாங்க. இறக்கும்போது கூட அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லைங்கிட்ட. என்னாச்சு ஏதாச்சும் நான் கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. ஒரு 2 பேர் மட்டும் அழுதுகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னு புரியல, என்னடா ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு பயங்கரமாக கேட்குறான். அவங்க சரி எந்த பதில் வரல. நாங்கள் உள்ளே போய் டாக்டர்ஸை கூப்பிட்றோம், டாக்டர்ஸ் வரல. ஒரு புது ட்ரைனிங் இருந்த டாக்டர்ஸ் 2-3 பேர் வந்து ஆம்புலன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இறங்கி வராங்க. பட் ஏதோ சீனியர் டாக்டர் அங்கெல்லாம் போய் பார்க்கக்கூடாது நீங்கள், நில்லுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க வரல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெக்சரை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்ட்ரெக்சரில் நாங்கள் இறக்கி கொண்டு போய் வச்சு செக் பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. 10 மினிட்ஸ் நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 மினிட்ஸ் கழிச்சு எங்களுக்கு வந்த ஒரு பதில் என்னன்னா, அந்த பையன் இறந்துட்டான். எங்களுக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா காலைல ஒரு 10 மணியாக்கில் எங்கிட்ட பேசிட்டு போன ஒரு பையன் மத்தியானம் 4 மணிக்கு இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் கூடயே முந்தானத்து சாயங்காலம் நம்ம கூட பேசின பையன், நேற்று நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்த பையன், இன்னைக்கு காலைல வேலைக்கு போன பையன், எங்கடா என்னாச்சு எங்களுக்கு புரியவே இல்லை. அப்புறம் நாங்கள் யார்கிட்ட விசாரித்தாலும் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாக்கடிச்ச உடனே இறந்துட்டான் அப்படின்னு. ஸோ நாங்கள் கேட்டது சாக்கடிச்ச உடனே இறந்தானாலும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்னங்க இவ்வளோ அந்த பக்கத்தில் வேலை பார்த்தா அங்கேருந்து வர என்ன கேட்டாலும் அவங்ககிட்ட பதிலே இல்லை ஃபுல்லாக. அதுக்கடுத்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த பையன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு அந்த பையனை போஸ்ட்மார்ட்டம் எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ மற்ற எல்லாருக்கும் சொல்லிவிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த பையனோட இறுதி சடங்கு வரை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி வரை எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பையன் எப்படி இறந்தாங்கிறது. ஒருத்தட்ட இந்த இறந்தப்போ விசாரித்தப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையன் ஒரு கட்டிங் பிளேட் வச்சு வாலில் கட் பண்ணி உடைக்கிறதுக்காக கட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேபிள் ஏதோ ஒன்று எர்த்தடிச்சு இறந்துட்டான், சாக்கடிச்சு விழுந்த உடனே இங்கே வந்து தூக்கிட்டு நாங்கள் காரில் அவங்களோட காரில் இதில் கொண்டு போகும்போது வர உயிர் இருந்துச்சுன்னு செக்யூரிட்டி சொன்னது எங்கிட்ட இருந்துச்சு. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் எங்கிட்ட அந்த செக்யூரிட்டிலாம் சொன்னது. பட் இவங்க வந்து பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ரிலேட்டிவ் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அங்கே கொண்டு போய் ஃபஸ்ட்டு சேர்த்து அங்கே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா ஜிஹெச்சை தாண்டி 2-3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்குது. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போன நேரத்துக்கு ஜிஹெச்சி கூட்டம் வந்தால் கூட அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம். இத்தனைக்கும் அந்த முக்கிலேயே ஒரு கிளினிக் இருந்துச்சு, கிளினிக் கூட போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம்.
பட் அவங்க எதுவுமே பண்ணல. தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் அங்கே கூட்டு போய் எந்த ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. பட் போலீஸ் போய் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் தான் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி இறந்த பையனை கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு அதிகபட்சம் ஆனால் 1/2 மணி நேரம் தான் ஆகும். பட் எதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு எங்களுக்கும் தெரியவே இல்லை. ஸோ இந்த 2 விஷயம் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா ஒர்க் பண்ண போன இடத்துல எதுவும் அவங்களுக்குள்ள சண்டையில் எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கிறோம். பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இல்லை கட்டிங் பண்ணும்போது அந்த கேபிள் அவன் காலை சுற்றிருச்சு, கட்டிங் ஏதோ கேபிள் ஏதோ கட் ஆகி ஏதோ ஷாக் அடித்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரை எங்களுக்கு அவன் எப்படி இறந்தான், இதனால தான் இறந்தானாங்கிறது எங்களுக்கும் தெரியாது, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பட் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா அந்த ஒரு பையன்தான். ஏன்னா அவன் இறக்கும்போது கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் இப்போ அந்த பையன் எங்கள் கூட இல்லை, இதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. காசு அந்த பையன் இப்போ எங்களோட இல்லை. அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப க்ளோஸாக சுற்றிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அவங்க வீட்டில் நைட்டு திடீர்னு வெளியே வரும்போதெல்லாம் அந்த பையன் அங்கே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கு. அப்புறம் எங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவனை எங்கேயோ பார்க்குற மாதிரியும் சம்டைம்ஸ் அவன் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த விஷயம் வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதாவது ஒருத்தர் காலைல உங்கள்கிட்ட நல்லா பேசிக்கிட்ட ஒருத்தர் போனார், ஆக்சிடெண்ட் இறந்துட்டாருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னொன்று, ஆனால் அந்த பையன் இறக்குறதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லைன்னு சொல்லி 1-2 நாள் கோயிலெலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பைக்கில் போய் ஒரு 4 முக்சந்தில் விழுந்தான் அப்படின்ட்டு திரும்பி கோயிலில் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு 2-3 சின்ன சின்ன இன்சிடெண்ட் இருந்திருக்கு. பட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி எல்லா பசங்களும் டூர் போகிறதா டூர் போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. சடனாக டூர் பிளான் கேன்சல் ஆனதுனால அவன் மறுநாள் வேலைக்கு போனான். ஸோ இது வந்து நேரம் காலம் நம்ம கையில் எது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ எப்பவுமே கடவுள் ஒருத்தர் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. பட் எங்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, அங்கே என்ன நினச்சுன்னு இப்போ வரை எனக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது போல் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டு ப்ளஸ் கோஸ்ட் இன்சிடெண்ட்ஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.